dear students and parents, welcome to Janus NEET Tamil. இன்னைக்கு வீடியோல clear cut choice filling order தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நிறைய பேர் மேம் உங்களோட choice filling order சொல்லுங்க மேம் அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ எந்தெந்த காலேஜ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படினு ஒரு காலேஜையும் அந்த லிஸ்ட் அப்படியே நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடுல ரெண்டு விதமான கவுன்சிலிங் நடக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் நடக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன். நீங்க ரெண்டு அப்ளிகேஷன் வேணாலும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இந்த கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் போடணும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலேஜ்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வழியா தான் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐசி கேகே நகர்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த செமி கவர்மெண்ட் காலேஜ்க்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கணும். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 22 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாடுல. இந்த 22 பிரைவேட் காலேஜ்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டா வழியா சீட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் மூணு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்கு. ஸோ இதுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ் டென்டல் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா? டோட்டலா 20 பிரைவேட் காலேஜஸ் டென்டல்ல தமிழ்நாடுல இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க கவர்மெண்ட் கோட்டா வழியா சீட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் வழியா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொன்னேன் இல்லையா? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய MBBS இருக்கட்டும் டென்டல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடுங்க. அதே மாதிரி மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி பீப்புள், மலையாள மைனாரிட்டி பீப்புள், கிறிஸ்டின் மைனாரிட்டி பீப்புள்லாம் சில பிரைவேட் காலேஜஸ்ல மைனாரிட்டி சீட்ஸ் தனியா ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? சோ அதுக்கு நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் எந்த காலேஜஸ்லயும் மைனாரிட்டி சீட்ஸ் கிடையாது. அதே மாதிரி NRI கோட்டா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலுமே NRI சீட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டு தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மைனாரிட்டி சீட்ஸ் இன் CMC வெல்லூர்லயும் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுவுமே நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் வழியா தான் சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ பேசிக்கா என்னென்ன காலேஜஸ் எந்தெந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பேசிக்கா சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை காலேஜ் மேம் ஃபில் பண்ணலாம்? ஒரு 10 காலேஜ் ஃபில் பண்ணலாமா, 20 காலேஜ் ஃபில் பண்ணலாமா, இல்ல 50 காலேஜ் வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. நீங்க தமிழ்நாடுல இருக்க மொத்த காலேஜையும் நீங்க ஃபில் பண்றது அப்படின்னாலும் தாராளமா ஃபில் பண்ணலாம். அதுல 10 காலேஜ் தான் பண்ணணும், 20 காலேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் பண்ற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 400 மார்க் எடுத்திருக்கேன், இல்ல 300 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது, சோ அதனால நான் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா? பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா வழியா தான் நான் சீட் வாங்க போறேன். சோ அதனால நான் என்னோட சாய்ஸ் லிஸ்ட்ல வெறும் பிரைவேட் காலேஜ் மட்டும் நான் போட்டா போதும், இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல போட்டாலும் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜை தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்க மார்க்குக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ கண்டிப்பா எல்லா கவர்மெண்ட் காலேஜையும் அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் இருக்கா, சோ அது உங்களுக்கு எந்த ஆர்டர்ல பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பிரைவேட் காலேஜஸ் எந்த விருப்பத்துல உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு ப்ரீ அசம்ப்ஷன் பண்ணிட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா கவர்மெண்ட் காலேஜை ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்குமோ கிடைக்காதோ கண்டிப்பா போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் மெயினா பார்க்க வேண்டியது ரேங்கா மார்க்கா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். எல்லாருமே மெயினா பார்க்க வேண்டியது ரேங்க் தான். ஏன் அப்படின்னா இந்த ரேங்க் ஆர்டர்ல தான் சீட் அலாட்மெண்ட்டே நடக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கவங்களுக்கு தான் சீட் அலாட் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேங்க்ல இருக்கீங்க, ஒரு 5 காலேஜ் 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஒரு 5 காலேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களை விட மார்க் கம்மியாக இருக்க பையன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் MMC கொடுத்துருக்கீங்க, ஸ்டான்லி கொடுத்துருக்கீங்க, நெக்ஸ்ட் தேர்ட் கீழ்பா கொடுத்துருக்கீங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ், ஓமந்துரார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருக்க ரேங்க்ல இருக்க பையன் அவன் ஒரு 5 காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கான், நெக்ஸ்ட் வந்துட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ், அண்ட் தேர்ட் தான் MMC கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். இப்போ அந்த பையன் ஃபர்ஸ்ட் கீழ்பாக் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு கீழ்பாக் காலேஜ் அலாட் ஆகுமா? நீங்க வந்து மூணாவதா தான் கீழ்பாக் காலேஜ் கொடுத்துருக்கீங்க, அந்த பையன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு சீட் அலாட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஆகவே ஆகாது. ரேங்க் இருக்கு இல்லையா, ரேங்க் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்க சாய்ஸ் லிஸ்ட்ல எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரேங்க்ல இருக்க பசங்களுக்கே சீட் ஃபில் ஆகும். ஸோ சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட்டா இந்த ரேங்க் இருக்கு இல்லையா, ரேங்க் பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது முழுக்க முழுக்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த காலேஜ் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க ஃபில் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட்டை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து 1 2 3 4 உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் தோணுதோ எல்லா காலேஜையும் ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எடுத்து கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஆன்லைன்ல பார்க்கும்போது அழகா நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் வச்சிருக்கும் போது அழகா பார்த்து பார்த்து பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போற சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி இன்னொன்னு ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொன்னேன் இல்லையா, ESIC KK நகர், இந்த 37 காலேஜஸ் எந்த ஆர்டர்ல சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். இந்த ஆர்டர் நீங்க எப்படி மேம் டிசைட் பண்றீங்க, இது யார் டிசைட் பண்ணா, யார் ரேங்க் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஆத்தரைஸ்டு ரேங்கிங் கிடையாது. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின இயர் 2024 2025 நம்ம தமிழ்நாடுல டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ்ல சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு, 650 மார்க் எடுத்த பையன் எந்த காலேஜுக்கு போகணும்னு விருப்பப்பட்டு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்ற டேட்டா அஃபிஷியலா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ அந்த டேட்டா வச்சு தான் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் தான் எல்லா பசங்களும் ப்ரிஃபர் பண்றாங்க, ரெண்டாவது இந்த காலேஜ் போறதுக்கு தான் நிறைய பசங்க ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ற லிஸ்ட்டை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டோட்டலா 37 மெடிக்கல் காலேஜோட லிஸ்ட்டை தான் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் நிறைய பசங்க ப்ரிஃபர் பண்ணி லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தேர்ட் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஃபோர்த் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், ஃபிஃப்த் வந்து கோயம்புத்தூர், சிக்ஸ்த் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஓமந்துரார் சென்னையில் இருக்கு இல்லையா, சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்துரார் மெடிக்கல் காலேஜ், அண்ட் செவன்த் என்னன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், 8th என்னன்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், 9th என்னன்னு பார்த்தோம்னா ESIC கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ESIC ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா, இது வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது. தமிழ்நாடுல ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ESIC KK நகர், அந்த காலேஜ் இந்த 15th ரேங்கிங்ல இருக்கு இல்லையா. சோ இந்த காலேஜுக்கு தான் 1 lakh ஃபீஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குமே இயர்லி ஆனுவல் ஃபீஸ் 18,073 rupees தான், எக்ஸப்ட் திஸ் ESIC KK நகர். அண்ட் 10th என்ன காலேஜ் நிறைய பசங்க ப்ரிஃபர் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னா மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், அண்ட் 11th என்னன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி, 12th என்னன்னு பார்த்தோம்னா KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில இருக்கு, அண்ட் 13th என்னன்னு பார்த்தோம்னா வேலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 14 என்னன்னு பார்த்தோம்னா திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த திருப்பூர்ல தான் 50 சீட்ஸ் இப்போ நியூவா ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னலையா. அண்ட் 15 வந்துட்டு ESIC KK நகர், இதுல தான் 1 lakh rupees ஃபீஸ் இருக்கு, அதே மாதிரி 1 year பாண்டுமே இருக்கு, MBBS முடிச்சதுக்கு அப்புறம் 1 year பாண்ட் இருக்கு. அண்ட் 16th என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை, 17th என்னன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 18 வந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், 19 வந்து தேனி மெடிக்கல் காலேஜ், அண்ட் 20th என்னன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 21st என்னன்னு பார்த்தோம்னா பெருந்துறை ஈரோட்ல இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், 22 என்னன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 23rd என்னன்னு பார்த்தோம்னா தர்மபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 24th என்னன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 25th என்னன்னு பார்த்தோம்னா கரூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 26th என்னன்னு பார்த்தோம்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், 27
27 நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், 28 என்னன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், 29 திண்டுக்கல், 30 என்னன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அண்ட் 31 என்னன்னு பார்த்தோம்னா கடலூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், 32 என்னன்னு பார்த்தோம்னா அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், 33 என்னன்னு பார்த்தோம்னா விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 34 என்னன்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 35 ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 36 என்னன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அண்ட் ஃபைனலா லாஸ்ட் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். இப்போ இந்த இயர் 150 சீட்ஸ் நியூவா கவர்மெண்ட் காலேஜ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒன்னு திருப்பூர்ல ஆட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னொன்னு திருவள்ளூர்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தேர்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 50 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் டாப் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண சாய்ஸஸ். எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே நல்ல காலேஜ் தான், இந்த காலேஜ் தான் நல்லா இருக்கும், இந்த காலேஜ் தான் நல்லா இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவலி குட் இன் எவ்ரி திங். சப்போஸ் நீங்க வந்து டே ஸ்காலரா போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு கோயம்புத்தூர்லயோ இல்ல தஞ்சாவூர்லயோ இருக்கீங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்எம்சி கொடுத்துட்டு செகண்ட் நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கவான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். உங்களோட விருப்பப்படி தான் நீங்க கொடுக்கணும் சாய்ஸ் லிஸ்டே. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு பிளைண்டா எதுவுமே கொடுத்துறாதீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா அபவுட் சாய்ஸ் ஃபில்லிங் கிடைச்சிருக்கும் நம்புறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, மேம் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு காலேஜ் பத்தி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் பேசிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நீட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் சாய்ஸ் லிஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 22 பிரைவேட் காலேஜஸ், 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அது கூடவே புதுசா 3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் டேட்டா, அதுக்குமே நான் சாய்ஸ் ஃபில் பண்ற லிஸ்டையும் ஷேர் பண்றேன். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS 2026 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுல இது வரைக்கும் கவுன்சிலிங் பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தோம் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.